திருநெல்வேலி தொகுதியில் நயினார் நாகேந்திரன் ஜெயிக்க கூடாது, அப்படி ஜெயித்தால் திமுகவினர் நான் அனைவரையும் பதவி பறித்து விடுவேன் சொல்லியிருக்கார். எவ்வளவோ வேலைகளுக்கு 234 தொகுதி இருக்கு. ஆனால் அவருடைய கண் மட்டும் திருநெல்வேலி தொகுதியிலே மட்டுமே இருக்கிறது. ஆனால் திருநெல்வேலி தொகுதி மட்டுமல்ல, 234 தொகுதியிலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது என்பதுதான் இன்றைக்கு மக்கள் எடுத்திருக்கிற தீர்மானம். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இந்த ஆட்சிக்கு முடிவு வெகு விரைவில் வந்திருக்கிறது. நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒருபோதும் நீங்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக ஆக்குவதற்கு இந்த மக்கள் தயாராக இல்லை என்பதை நிரூபிக்கின்ற கூட்டம் தான் இன்றைக்கு மேட்டூரிலே கூடியிருக்கிற கூட்டம். திருநெல்வேலி தொகுதியில் நயினார் நாகேந்திரன் ஜெயிக்க கூடாது, அப்படி ஜெயித்தால் திமுகவினர் நான் அனைவரையும் பதவி பறித்து விடுவேன் சொல்லியிருக்கார். எவ்வளவோ வேலைகளுக்கு 234 தொகுதி இருக்கு. ஆனால் அவருடைய கண் மட்டும் திருநெல்வேலி தொகுதியிலே மட்டுமே இருக்கிறது. ஆனால் திருநெல்வேலி தொகுதி மட்டுமல்ல, 234 தொகுதியிலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது என்பதுதான் இன்றைக்கு மக்கள் எடுத்திருக்கிற தீர்மானம். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இந்த ஆட்சிக்கு முடிவு வெகு விரைவில் வந்திருக்கிறது. நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒருபோதும் நீங்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக ஆக்குவதற்கு இந்த மக்கள் தயாராக இல்லை என்பதை நிரூபிக்கின்ற கூட்டம் தான் இன்றைக்கு மேட்டூரிலே கூடியிருக்கிற கூட்டம். திருநெல்வேலி தொகுதியில் நயினார் நாகேந்திரன் ஜெயிக்க கூடாது, அப்படி ஜெயித்தால் திமுகவினர் நான் அனைவரையும் பதவி பறித்து விடுவேன் சொல்லியிருக்கார். நெல்லையில் தோற்றால் திமுக நிர்வாகிகளின் பதவி பறிக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரித்திருந்த நிலையில் இதற்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.